கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த லெந்து காலங்களிலே சாமுவேல் பவுல் ஐயர் எழுதிய ஆத்தும நேசரின் அங்க மகத்துவங்களை குறித்ததான தியானங்களை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டு வருகிறோம். இந்த நாளிலும் 3ஆம் நாள் தியானமாக ஆத்தும நேசரின் கால் என்கிற தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இதை வழங்குபவர் ரெவரண்ட் டேவிட் பரமானந்தம், டயசிஸ் ஆஃப் பாம்பே, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, மும்பை, இந்தியா. நாள் 3, ஆத்தும நேசரின் கால். இந்த நாளின் தியானத்திற்கான வேத வசனங்கள். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். இயேசு கலிலேயா நாடெங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து
சகல நோயாளிகளையும் குணமாக்கினார். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்தார்கள். போர்ச்சேவகர் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை, அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. இயேசு அவர்களை நோக்கி, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள் என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். இந்த வேத வசனங்கள் மத்தேயு 14:25, மத்தேயு 4:23, மத்தேயு 9:35, மார்க்கு 11:27, யோவான் 19:33 மற்றும் 36, லூக்கா 24:39-40 வசனங்களிலே பார்க்கலாம். இந்த நாளின் போதனை. மேலே எழுதிய வசனங்களால் நம்ம இரட்சகரின் கால் மகத்துவங்கள் வெளியாகின்றன. அவைகளை ஒவ்வொன்றாய் ஆராய்வோமாக. முதலாவது, ஆத்தும நேசரின் காலுக்கு ஜலம் தரையாகிறது. ஜலத்தை கடந்த சில குறிப்புகள் வேதத்திலே உண்டு. யாத்திராகமம் 14:21-22 வசனங்களில் இஸ்ரவேலர் செங்கடலையும் எலியா என்ற பக்தர் யோர்தானையும் நதியையும் கடக்கும்படி அவசியம் நேரிட்ட பொழுது ஜலத்தின் மேல் நடந்து அல்ல, அதை பிரிய செய்து கடந்தார்கள். நம்ம இரட்சகரோ ஒரு நாள் இரவில் 4ஆம் ஜாமத்தில் கலிலேயா கடலின் மேல் நடந்தார். ஏசாயா 40:12 பிரகாரமாக தண்ணீரை தமது கைப்பிடியால் அளந்து, சங்கீதம் 32:7 பிரகாரமாக சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைத்து, ஏசாயா 19:1 பிரகாரமாக மேகங்களை தமது ரதமாக்கி, நீதிமொழிகள் 30:4 பிரகாரமாக தண்ணீரை வஸ்திரத்திலே கட்டி, சங்கீதம் 104:3 பிரகாரமாக தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி, சங்கீதம் 77:19 பிரகாரமாக தமது கடலிலே பாதைகளையும் திரண்ட தண்ணீரிலே வழியும் ஏற்படுத்தி, ஆபகுக் 3:15 மற்றும் யோபு 9:8 பிரகாரமாக சமுத்திரத்திற்குள் தமது குதிரைகளோடு ஏகி சவாரி செய்து வருகிற மகத்துவ தேவனுடைய கால்களுக்கு ஜலம் தரையாகிறது. அதிசயமோ? இரண்டாவது, ஆத்தும நேசருடைய கால் எங்கும் நன்மை செய்கிறதாய் சுற்றித் தெரிந்தது. அப்போஸ்தலர் 10:38 பிரகாரமாக அது சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் மேட்டையும் பள்ளத்தையும் வனாந்தரங்களையும் வழிநடைகளையும் கடந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தது. பரலோகத்தின் பொற்றள வீதிகளை பரிசுத்தப்படுத்தின கால் யூதருடைய கானானையும் புறஜாதிகளுடைய கலிலேயாவையும் எகிப்தையும் 33 வருடம் பரிசுத்தப்படுத்தியது. அது சென்ற ஊர்களெல்லாம் சுவிசேஷ வாழ்வாள் செழித்தன. அது கடந்த வீடுகள் எல்லாம் இரட்சணிய மகிழ்ச்சியால் மகிழ்ந்தன. அது மிதித்த வீடெல்லாம் வியாதிகள் நீங்கின. மூன்றாவது, ஆத்தும நேசருடைய கால்கள் இவ்வளவு மகத்துவங்கள் புரிந்ததா இருந்தும் ஒரு நாள் அதில் ஆணிகள் கடாவப்பட்டு மரத்தோடு இருக்கப்பட்டன. இந்த நாளின் தியானம். ஆத்துமாவே களிகூறு, உன் ஆத்தும நேசரின் காலுக்கு தண்ணீரும் தரைதான். உனக்கும் ஒரு நாள் மரணம் என்னும் யோர்தான் மணல் வளம் போல் ஆகிவிடும். அவர் தமது தாசருக்கு கடலை தரையாக்குவார். பேதுரு கொஞ்சம் தூரம் கடலில் நடந்தான். அவிசுவாசத்தால் மேற்கொள்ளப்பட்டு அவனுக்குள் தண்ணீர் தரையாயிற்று. நீ மரண பரியந்தம் உன் விசுவாசத்தில் உண்மையில் நிலைத்திருந்தால் அந்த பாக்கியம் மரண யோர்தானை கடக்கையில் உனக்கும் அருளப்படும். ஆத்தும நேசரின் கால்கள் தன் மகத்துவங்களை எண்ணி பெருமை கொண்டதும் இல்லை, சுகத் தேடினதும் இல்லை. அது பிரசங்கங்கள் செய்ய ஊரெங்கும் சென்றது, குணமளிக்க குடிசை எங்கும் நடந்தது. அது தேவாலய பிரகாரங்களை சுற்றிலும் வந்தது. எருசலேமே, உன் வாசல்களில் என் கால் நிற்பதாக. சாவின் யோர்தான் பொங்கி வந்து அலை மூடும் நேரத்தில் அதன் மேலும் வெற்றி தந்து என்னை சேர்ப்பார் மோட்சத்தில். கீத வாழ்த்தல் அவருக்கு என்றும் பாடுவேன். மேலே சொல்லிய மகத்துவங்களை நான் தியானித்து மகிழ்ந்தாலும், இதோ நான் விசுவாசத்தால் நோக்கும் இரும்பாணியின் நீளமும் பருமனும் கூர்மையும், அதனால் ஆத்தும நேசருடைய காலில் உண்டாயிருக்கும் காயங்களும் என் மகிழ்ச்சியை மாற்றி என் ஆத்துமாவை முக்காடிட்டு அளப்பண்ணுகிறது. ஐயோ, நான் என்ன செய்வேன்? இம்மட்டும் ஆத்தும நேசரின் பாதமும் காலும்
பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கின்ற வெள்ளைக்கல் தூணை போல் என் ஆத்மாவுக்கு விளங்கின. இப்பொழுதோ அது பாடுகளுக்குட்பட்டிருக்கிறதை காண்கிறேன். ஆ மகத்துவ காலே, இதென்ன அதிசயம்! உனக்கு கல்லும் பஞ்சானது, கடலும் தரையானதே. இந்த இரும்பாணி உன்னை ஊடுருவி பாயாமல் உன் கணுக்காலில் தங்க கொலுசாய் அல்லது ரத்தின சலங்கையாய் மாறாத முகாந்திரம் என்ன? ஆதாமின் மகனே உன் பாவத்தால், ஏவாளின் மகளே உன் தோஷத்தால், ஆத்துமாவே உன் பாவத்தால் ஆத்தும நேசரின் காலில் இந்த இரும்பாணி கடாவப்பட்டதென்று சொல்லும் துயர சொற்கள் உன் ஆத்மாவின் காதில் விழவில்லையோ? விழுந்தும் ஏன் கவனிக்காமல் இருக்கிறாய்? குப்புற விழு. உன் நிமித்தம் பாடுகளுக்கு உட்பட்ட அந்த பரிசுத்த காலை பிடித்து மன்னிப்பு கேள். இன்றைய நாளின் விசுவாச வணக்கம். விழுந்தேன் விழுந்தேன் ஐயா அந்த பொற்பாதத்தில், விழுந்தேன் விழுந்தேன் ஐயா அந்த சீர்பாதத்தில். அதிலிருந்து ஒழுகும் ரத்தம் என் பாவ ஆத்துமாவில் விழும்படி இதோ ஏந்துகிறேன். ஆவியே துணை, தேவாவியே துணை. என் இரட்சகரின் கால்கள் பெரிய ஆணிகளால் கடாவப்பட்டு ரத்தம் பிரளயமாய் பாய்ந்தும் முகமலர்ச்சி உடையவராய் காணப்படுகிறாரே, அது ஏன்? என் பாவ விஷம் அவர் சிரசிலேறி நோவை தணித்து விடுகிறதோ, அல்லது சேவகர் கொடுத்த கசப்பு காடியின் வெறிதான் அவர் நோவை தணிக்கிறதோ? இல்லை இல்லை அப்பா, உமது மேலுள்ள அன்பின் விஷமும் வெறியும் அவர் சிரசிலேறி நோவை குறைக்கின்றனவே அன்றி வேறல்ல. இன்றைய விசுவாச வணக்கம். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். ஜெபம் செய்வோம். எங்கள் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய தீவ மகத்துக்கு விரோதமாய் அங்கரித்து பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் செய்தோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை எங்களாலே சுமக்கப்படாத பாரம் நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனின் இயேசு கிறிஸ்து நிமித்தம் மன்னித்து இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்தேக்கு உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி கிருபை செய்யும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமென்.